குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 19/2/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:33 திதி இன்று மாலை 5:12 வரை துதியை, அதன் பின்பு திருதியை ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று இரவு 10:03 வரை புரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். நாமயோகம் இன்று இரவு 9:53 வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் மாலை 5:12 வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்குது. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. அதே மாதிரி மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 முதல் 9 வரை. வாரசோளம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 10:03 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்று முழுவதும் கடகராசிக்கு இருக்குது. இன்றைய தினம் வேழக்கிழமை. வேழக்கிழமை அப்படின்னாலே சித்தர்கள் வழிபாடு, அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இன்றைய தினம் வேழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி குபேரலட்சுமி வழிபாடு செய்வது மிக சிறப்பு. குபேரலட்சுமி வழிபாடு அப்படின்னு சொல்வது எப்படி செய்வது அப்படின்னா, அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஸ்டார் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸ்டார் மாதிரி வரைஞ்சிட்டு நான் சொல்கிற நம்பரை மட்டும் எழுதுங்க. அந்த ஸ்டாருக்குள்ளே 520 520 520ன்னு சொல்லிட்டு 6 பக்கமும் வரைஞ்சிக்கணும். அந்த மேல் பக்கம் இருக்குது இல்லையா, மேல் பக்கத்தில் வந்து 8888ன்னு சொல்லிட்டு அந்த மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் எழுதிடுங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போது இந்த வரைபடத்தை பார்த்துருப்பீங்க. இந்த வரைபடத்தில் இது அருங்கோணம். இது பேர் என்னென்னா அருங்கோணம்னு பேர். இந்த அருங்கோணத்தில் உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 520 520 6 பக்கமாக எழுதுனா, மேல் பக்கம் 8888 கீழ்ப்பக்கம் 8888. அதே மாதிரி இந்த மேல் பக்கம் 2 சைடும் 9999. அதே போல் 777 இந்த பக்கத்தில் 777. கீழே வந்து பார்த்திங்கன்னா 8898 8899 எழுதிட்டு சென்டரில் 741. இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை இது கொடுக்கும். அதுவும் குபேரலக்ஷ்மியினுடைய சக்தியை இது ஈர்த்து தரக்கூடியது. இதை எழுதி நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை சாமிக்கிட்ட வைக்கலாம். ஏன்னா வேழக்கிழமை குபேரலக்ஷ்மிக்கு உடையது. இது வந்து ஒன்று மாலை வேலை, மாலை 5 to 6 அப்படின்னு வரும்போது சுக்கிர ஓரை வரும். அந்த நேரத்தில் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இரவு 8 to 9 உங்களுக்கு குரு ஓரை வரும். அந்த ஓரையிலையும் எழுதி வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் 6 மணிக்கு எழுதலாம். ஆனால் அந்த நேரம் குரு ஓரையாக இருந்தாலும் யமகண்டம் வரும், அதனால் வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மதியம் 1-2 இதை எழுதலாம். எழுதி வச்சுட்டு குபேரலக்ஷ்மியை மனதார வழிபாடு செய்யுங்கள். அதுவும் மாலை வேலையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி ஒரு மஞ்சள், நல்ல விரலி மஞ்சள் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூட வசம்பு வச்சு கொண்டு போங்க. போகிற வேலைகள் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்க. கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு பகவான். மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், மகரத்தில் அங்காரக பகவான். இன்றைய தினம் கோச்சார நிலை. இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம்.
அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் அத்தனையும் விலகும். நல்ல ஒரு வெற்றியை தரும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ரொம்ப நேரம் கண் விழிப்பதை மட்டும் தவிர்த்துருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக இன்றைக்கி முடிச்சிடுவீங்க. எதிர்பார்த்த சில காரியங்கள் மட்டும் இழுபறியாக இருந்து அது கடைசியில் முடிவுக்கு வருகின்ற ஒரு தருணம். முதலீடு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள், லாபங்கள் நிறைந்த நாள். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். அதே மாதிரி மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். சமூகம் பற்றிய கண்ணோட்டத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், வேலை செய்பவர்கள் கௌரவ பதவிகள் கிடைக்கின்ற ஒரு தருணம். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாள், மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, விவசாய துறையில் இருப்பவர்கள், வேளாண்மை துறையில் இருப்பவர்கள், கால்நடை துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உத்தியோக தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடும். ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதே போல் மனைவியோடு இன்றைக்கி கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இருவரும் சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மாற்றமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். குழப்பங்கள் அத்தனையும் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களில் செல்லும்போது ஆவணங்கள் எடுத்துன்னு போகிறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா வண்டிக்கான ஆவணங்கள், அந்த ஆவணங்களில் சரியாக இருக்கான்னு எடுத்து வச்சுட்டு ஒரு முறைக்கு இருமுறை எடுத்து வச்சுட்டு போங்க. எதிர்கால சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும். ஏன்னா இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். நெருக்கமானவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். வர்த்தக தொடர்பான முதலீடு செய்வதில் சிந்தித்து முதலீடு செய்கள். இன்றைய தினம் எதை செய்தாலும் சாந்தத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பாடு இருக்கட்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும். ஆயில்ய நட்சத்திரம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சுபம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும். எதிர்பார்த்திருந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். நட்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்லாம் இன்றைக்கி ஆதரவாக செயல்படுவார்கள். உடன் இருப்பவர்கள் பலம் என்ன பலவீனம் என்ன அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வர்த்தகம் சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் கொஞ்சம் விரயமும் ஏற்படும், வரவும் இருக்கும். விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும், நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அடுத்த இனத்தவர் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளி வட்டாரங்களில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். மதிப்புகளும் ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். போட்டிகளில் பங்கேற்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். இன்னைக்கு வியாபாரத்தில் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுப்பது நன்மையை தரும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொண்டு அதன் பிறகு எதையும் செய்யுங்கள். படிக்கிற மாணவர்கள் கல்வியில் ஒரு ஈடுபாட்டோடு படிங்க, ஒரு ஞாபக சக்தியோடு படிங்க. அதே மாதிரி நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்தோடு பேசுவது நல்லது. சுபகாரிய பயணங்கள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் செலவுகளும் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஈடுபாடு மேம்படக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பயணம் செய்யும்போது கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கங்க. வண்டி வாகனத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். குறுந்தொழில் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மனசில் ஒரு புதுவிதமான எண்ணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மூலம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். இன்றைய நாள் ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
மனதில் இருந்து வந்த கவலைகள் அத்தனையும் குறையும். அதே மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கும். புதிய கருவிகள் வாங்குகின்ற ஒரு முயற்சி வெற்றியை தரும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பயணங்கள், வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அதன் மீதான ஆர்வத்தையும் ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு பாகப்பிரிவினை செயல்பாடுகளில் சாந்தமான சூழல்கள் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. அதே மாதிரி சகோதர வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். வார்த்தையில் மட்டும் நிதானத்தை காட்டுங்க. மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் தன வரவு, எதை விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அது தடையின்றி நடக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும். பூராடம் நட்சத்திரக்கார முடிவுகள் கிடைக்கும். முடிவே கிடைக்கலன்னு நினச்ச சில விஷயத்துக்கு முடிவுகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். வாக்கு சாதுரியம் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும். இன்றைய நாள் 2ஆம் இடத்திலே உங்களுக்கு 5 கிரக சேர்க்கை இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன ஒன்று, வார்த்தையை நிதானத்தோடு பேசணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் பரிசு கூட கிடைக்கின்ற ஒரு தருணங்களும் இருக்குது. அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத அதிர்ச்சிகரமான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. விவசாய பணிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உயர் கல்வி பணிகளில் சாதகமான சூழல் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சாஸ்திரம் தொடர்பான தெளிவுகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இன்னைக்கு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் இன்றைய தினம் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் இருக்கும். நெருக்கமானவர்களை அனுசரித்து செல்லுங்கள். கடன் செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். இந்த வங்கி துறையில் வேலை பார்ப்பவர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அந்த விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இழுபறியாக இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் உறுதியோடு செய்யுங்க, தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறது இன்றைய தினம் சிறப்பு. இன்றைய நாள் உறுதி நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.